பெயர் கீதா. நான் இன்னைக்கு மகாத்மா காந்தியும் மகாகவியும் என்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் பேச போறேன். அதை எழுதியவர் அமரர் கல்கி. ரா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளரோட பார்வையில இருக்கிற காந்தி அண்ட் மகாகவி இவங்களை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றதான் இந்த புக்கு. ஃபர்ஸ்ட் ரா கிருஷ்ணமூர்த்தி யார் அப்படின்னு சொன்னா, he was a prominent historical writer. பொன்னியின் செல்வன், சிவகாமி சபதம் இதெல்லாம் எழுதின ஒரு சிறந்த வரலாற்று ஆசிரியர், ரைட்டர். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த விமர்சகர். அப்போ அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் மகாத்மா காந்தியையும் மகாகவியையும் பத்தி அவருடைய பார்வையில வெவ்வேறு காலகட்டத்துல நடந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்ச்சியை பத்தி அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவருடைய புக்கு கல்கின்ற வார பத்திரிகையில தலையகங்கமா கொடுத்திருக்கிறார். அது என்ன தலையகம் அப்படின்னு சொன்னா, எடிட்டோரல் அப்படின்னு சொல்லுவாங்க. சம் இம்பார்ட்டன்ட் நியூஸ அந்த இன்சிடென்ட்ஸ கொடுக்கறதுக்கு பேர் தான் அது. வெவ்வேறு காலகட்டங்கத்துல கொடுத்திருக்கிறாரு. அது இந்த புக்கோட தொகுப்பு அத்தனையுமே, அதாவது அவரோட எழுதின கட்டுரைகளோட தொகுப்பு தான் இந்த புத்தகம். சரி, இந்த புத்தகம் எதை பத்தியது அப்படின்னு சொன்னா, மகாகவிக்கும் மகாத்மாக்கும் நினைவு மண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சிகளும் அதற்காக எடுத்த ஒரு முயற்சிகளுக்கும் அவர் கூட இருந்து அவர் பார்த்த அந்த அனுபவத்தையும் அந்த நிகழ்ச்சியும் தான் அவர் இதுல நமக்கு ஒரு தகவலா கொடுத்திருக்கிறாரு. இது ஒரு தகவலா இல்லாம ஒரு ஒரு காந்தி கிட்டையும் மகாத்மா காந்தி கிட்டையும் மகாகவி கிட்டையும் அவர் நேர்ல பார்த்து நேர்ல பழகின ஒரு ஆள். சோ அவருடைய ஒரு தகவல் நமக்கு தகவலா இருக்காது, ஒரு அனுபவம் மிக்க ஒரு நல்ல ஒரு சிறந்த பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றதுனால ஐ சூஸ் திஸ் புக். ஃபர்ஸ்ட் மகாத்மா அப்படின்னு சொன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் 1 மார்க் கொஸ்டின்ஸ், மகாகவி அப்படின்னு சொன்னா 5 மார்க்ஸ் ஆன்சர். ஸோ நம்ம ஒரு பார்டர்லயாவது பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புக்கை நான் சூஸ் பண்ணேன். லேட்டர் ஐ ரியலைஸ் தட் அந்த 1 மார்க்குக்கு தான் நம்ம ரொம்ப ஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னு கேட்டா அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்து அந்த 4 ஆப்ஷன் கரெக்டா இருக்கணும் இல்லையா? ஸோ அகைன் அண்ட் அகைன் ஐ ரீட் திஸ் ஒன். அது என்ன 1 மார்க் அப்படின்னா, காந்தி இதை பண்ணாரான்னு கேட்டா ஆமா இதை பண்ணார், அவ்வளவுதான். இதுல ஆலய பிரவேசம் காந்தி பண்ணாரா அப்படின்னு கேட்டா ஆமா காந்தி ஆலய பிரவேசம் பண்ணியிருக்கார். ஏன் பண்ணாரு, எங்க பண்ணாரு, எப்படி பண்ணாருன்னு கேட்டா தெரியாது. ஸோ இந்த புக்ல மகாத்மா, தேசப்பிதா, காந்தி தாத்தா அப்படின்னு சொல்ற ஒரு ஆள் இது வரைக்குமே சாமி தரிசனத்துக்காக, அதாவது சாமி கும்புறதுக்காக கோயிலுக்கே போனதில்லை. எனக்கு இதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ அகைன் ஐ ரீட் திஸ், வை ஹி நாட் கோயிங் டு தட். அந்த ஏன் கோயிலுக்கே போனதில்லை? ஒரு பெரிய மகாத்மான்னு சொல்றோம், தேச தந்தைன்னு சொல்றோம், மக்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஏன் கோயிலுக்கே போனதில்லை, ஆனா ஆலய பிரவேசம் பண்ணியிருக்காரே அப்படின்ட்டு. அதுவும் ஆலய பிரவேசம் தமிழ்நாட்டுல மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறாரா, அடுத்தது பழனி கோயிலுக்கு போயிருக்கிறாராம். ஏன் இத பர்டிகுலரா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் பழனி கோயிலுக்கும் அப்படின்னுட்டு, இந்த ரெண்டு கோயில்ல, இந்த பர்டிகுலரா இருக்கிற இந்த 2 கோயிலுக்கும் அவரு ஹரிஜன மக்களோட உள்ள போயிருக்கிறார். இதுதான் பெரிய விஷயம். இந்த இடத்துல அவர் சாமி கும்பிட போல ஹரிஜன மக்களோட, அந்த மக்களுக்கு ஒரு ஒரு உரிமைக்காகவும் அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவும் இந்த ஆலய பிரவேசத்தை அவர் பண்ணியிருக்கிறாரு தமிழ்நாட்டுல. அப்போ அவர் சாமி கும்பிடலாம் மாட்டாரா அப்படின்னு கேட்டா, அவர் எங்க இருக்கிறாரோ தான் இருக்கிற அந்த இடத்திலேயே அவர் பிரேயர் பண்ணுவார், மக்களோட மக்களா. அதுக்கு முன்னாடி டி நகர்ல ஹிந்தி பிரச்சார சபால அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா, ஒரு காலி கிரவுண்ட்ல அந்த பிரார்த்தனைய லட்ச மக்களோட உட்கார்ந்து அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி அவர் பிரேயர் பண்ற ஒரு ஆள் எங்க வந்திருக்கிறாரு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் பழனி கோயிலுக்கும் உள்ள போயிருக்கிறாரு ஹரிஜன மக்களுக்காக. அப்போ அந்த டைம்ல இவர் போன அந்த டைம்ல நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கல. அப்போ அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னு சொன்னா, என்னதான்
எத்தனையோ பிளானிங் பண்ணா கூட ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் நாங்க எவ்வளோ பண்ணிட்டு வந்தாலும் அதோட பேஸ்மெண்ட் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்காம இருக்கிறதுக்கு என்ன பேஸ்மெண்ட் அப்படின்னா மக்கள் கிட்ட இருக்கிற இந்த தீண்டாமை அப்படின்ற ஒண்ணுதான். அப்போ அந்த தீண்டாமையே நம்ம கொஞ்சம் விளக்கினா மட்டும்தான், மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்தா மட்டும்தான், இதை ஒழிச்சா மட்டும்தான் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்க முடியும் அப்படின்னு நினைச்சு அவர் என்ன பண்ணாராம், இந்த ஆலய பிரவேசத்தை பண்ணியிருக்கிறார். அடுத்தது எல்லா மகான்களுக்குமே ஒரு உரியது என்ன, நம்ம ஆட்கள் ஒரு உத்தமரா இருந்தா விட மாட்டாங்க இல்லையா. எந்த மக்களுக்காக அவர் ஆலய பிரவேசம் பண்ணார் அப்படின்னு கேட்டா ஹரிஜன மக்கள். அந்த மக்களே அவரு வரக்கூடாதுன்றதுக்காக கருப்பு கொடி காட்டினாங்களாம். அவரு தங்கி இருந்த இடத்துல அந்த இடத்துல கல்ல வீசி இருக்கிறாங்களாம். அவரு தங்கி இருந்த அந்த இடத்த கொளுத்தி இருக்கிறாங்களாம். ஏன்? இந்த மக்களுக்காக தானே அவர் போராடினாரு, இந்த மக்களுக்காகத்தானே விழிப்புணர்வு ஏற்படுத்தினாரு, இந்த மக்களுக்காகத்தானே அவர் எல்லாமே பண்ணாரு. தன்னுடைய ட்ரெஸ்ஸிங் கோட்ல இருந்து அவர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டது இந்த மக்களுக்காகத்தான். அப்படி இருக்கும்போது அந்த மக்களே அவர் என்ன பண்ணியிருக்கிறாங்களாம், வரக்கூடாது, அவரு தங்கி இருந்த இடத்த கொளுத்தி இருக்கிறாங்க, இந்த அளவுக்குலாம் அவரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாங்க. யார் அது அப்படின்னு கேட்டா அதே ஹரிஜன மக்கள் தான். ஒரே ஒரு ரீசன், ஏன்னா அவர் பெரிய மகான் அப்படின்ற ஒரு காரணத்தை சிம்பிளா சொல்லி முடிச்சிருக்கிறாரு. இது கேட்கும் போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் கூட இருக்கிற சிஷியர்களே, ஐ மீன் தொண்டர்களே என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இந்த அரசியல் கொஞ்சம் முரண்போக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவரோட பேசின விதம் பிடிக்காமலேயே அவரையே என்ன பண்ணிருக்கிறாங்களாம், திட்டி இருக்கிறாங்களாம். ஸோ ஒரு மகான்களுக்கெல்லாம் இருக்கும்போது நமக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான். அப்படிப்பட்ட ஒரு மகான் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆலய பிரவேசம் பண்ணி அதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட முயற்சிகளையும், அப்படிப்பட்ட ஒரு மகானுக்காக நாம ஒரு 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 நினைவாலயம் கட்டணும், ஞாபகார்த்தமா கட்டணும் அப்படின்னு அப்பத்திய தலைவர்கள் தான் முடிவு பண்ணதுதான். உலகத்துல இருக்கிற அத்தனை பேருமே உலக உத்தமர்கள், அதாவது உலகத்துல தலை சிறந்த லீடர்ஸ் எல்லாருமே, ஆப்ரஹாம் லிங்கன், அதுக்கப்புறம் ஜோன் ஆஃப் ஆர்க் பிரெஞ்சுல, இவங்கெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அசாசினேஷன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி காந்தியும் அசாசினேஷன். 1923 ரஷ்ய எழுத்தாளர் ஒருத்தர் என்ன பண்ணார், ரோமன் ரோலண்ட் அப்படின்றவர் என்ன பண்ணிருக்கார், 1923 பிஃபோர் இண்டிபெண்டன்ஸா, நான் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பத்தி சொல்லவே இல்லை, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சிறந்த கருத்துக்களை சொன்ன ஒரு மகானை எப்படி இவ்வளவு நாள விட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு எழுதியிருக்காராம். அந்த ஆச்சரியம் ஒரு 20 வருஷத்தும் கழிச்சு பூர்த்தி ஆயிடுச்சு. நம்ம ஆட்களே அவர் என்ன பண்ணிட்டாங்க, அசாசினேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அசாசினேஷனுக்கு அப்புறம் உலக மக்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க, எந்த மாதிரி அவருக்காக ஒரு நினைவு அஞ்சலி கொடுத்தாங்க, கம்பேர் தேன் அதர்ஸ். அதாவது உலக மக்களே எல்லாருமே அவருக்கு இவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரே அப்படின்றதுக்காக லட்சம் மக்கள் ஃபீல் பண்ணாங்களாம். ஏசு அந்த டைம்ல இறக்கும்போது கூட இருந்தவங்க ஒரு 2000-3000 பேர் தானே. ஆனா மகாத்மா காந்தியை சுட்டு கொன்னுட்டாங்க அப்படின்னும் போது அதை தகனம் பண்ணும்போது 2 லட்சம் பேரும். அவரோட அஸ்தியை கரைக்கிற இடத்துக்கு 4 லட்சம் பேரு. அந்த மாதிரி லட்சம் மக்கள் அவருக்காக ஃபீல் பண்ணி ரொம்ப கண்ணீர் விட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகானுக்காக நாம என்ன பண்ணணும், ஒரு ஞாபகார்த்த சின்னம் எழுப்பணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. சரி, இந்த இவங்க முடிவு பண்ணா போதாது, அதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து எல்லா இடத்துலயும் வரணும். சரி, இந்தியாவுல கொல்கத்தா, மும்பாய், டெல்லி இந்த இடத்துல எல்லாம் இருக்கான் அவருக்குன்ட்டு. ஆனா பர்டிகுலர்லா சென்னையில மட்டும் எந்த ஒரு நினைவுமே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணி என்ன பண்ணிருக்கிறாங்க, அவருக்கு இப்படி கட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்குறாங்க. அப்பத்திய சீஃப் மினிஸ்டரா இருந்தா ஓமந்தூர் ரெட்டியார், அடுத்தது குமாரசாமி,
இவங்கெல்லாம் வந்து அப்பத்திய சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்கிறாங்க. இருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவருக்கு ஒரு கடற்கரை ஓரத்துல ஒரு ஸ்தூபி ஒண்ணு எழுப்பணும். அந்த ஸ்தூபி கீழே 8 பார்ட் பிரிச்சு, அந்த 8 பார்ட்லுமே அந்த 7 பார்ட் ஆஃப் அவரோட கொட்டேஷன்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவரு கதறு, அப்புறம் ராட்டினம், இது எல்லாத்தையும் அதுல பொறிக்கணும் அப்படின்ட்டு அவரோட சில உருவம் வந்து ரொம்ப ஹைட்டா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பிளான் பண்ணாங்களாம். ஹைகோர்ட்ல இருந்தும் மயிலாப்பூர்ல இருந்தும் பார்த்தா அந்த ஸ்தூபிய பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் இப்ப வரைக்கும் அது பண்ணல. அதுக்கப்புறம் ராஜாஜியோட பீரியட்ல தான் 1957 ஜூன் 27 தான் காந்தி மண்டபம் ராஜ்பவன்ல கட்டினாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இதெல்லாம் எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொன்னா 1948 1947 இந்த பீரியட்ல ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே ஒவ்வொரு இன்சிடென்ட்டோட தொகுப்பு தான் இது அத்தனையுமே. காந்தி மகானுக்கு நாம இந்த மாதிரி ஒரு ஸ்தூபி ஒண்ணு கட்டணும், தமிழ்நாட்டுல கட்டணும், பர்டிகுலர்ல சென்னையில கட்டணும், அதுக்கான முயற்சி எடுத்து கவர்மெண்ட் கிட்டே இருந்து சப்போர்ட், அப்பத்திய சீஃப் மினிஸ்டர் கிட்டே இருந்து சப்போர்ட், மக்கள் கிட்டே இருந்து நிதி கலெக்ட் பண்றது, இதெல்லாம் பண்ணிதான் இன்னைக்கு அந்த காந்தி மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டில இருக்கு. போயிருக்கீங்களா? இல்ல. என்ன கேட்டா சென்னையில இருக்கிற பெரிய பெரிய இடத்தெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா காந்தி மண்டபம் இதை படிச்சதுக்கு அப்புறம் தான் இதுக்காக எவ்வளோ ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க, எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு அந்த காந்தி மண்டபத்தை கட்டியிருக்கிறாங்க அப்படின்றது புரிய ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது மகாகவி. மகாகவி அப்படின்னு சொன்னா அப்பவே சொல்லிட்டேன், இவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். மகாகவி அப்படின்னு சொன்னா பாரதியார் ஒரு சிறந்த எழுத்தாளர், கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு பன்முகம் இது கொண்டு வர மல்டி பர்சனாலிட்டி டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு சிறந்த எழுத்தாளர், சிறந்த ஒரு ரைட்டர், கவிஞர். எட்டயபுரத்துல அவருக்கான நினைவு சின்னம் கட்டணும் அப்படின்னு இந்த எண்ணம் வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கலாம், கல்கியில இத பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாராம். அப்போ சுத்தி உள்ள எவ்வளோ பேர் இந்த பத்திரிகையை படிச்ச அத்தனை பேருமே என்ன பண்ணாங்களாம், 4 நாள்ல இருந்து 4000 வரைக்கும் என்ன பண்ணாங்களாம், நன்கொடையா தானே வந்து மனம் வந்து கொடுத்தாங்களாம் அந்த காசெல்லாம். அப்படி கொடுத்த காசுலதான் அந்த எட்டயபுரத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க, அடிக்கல் நாட்டு விழா பண்ணிருக்கிறாங்க. இது வந்து 1944க்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒண்ணு நடக்குமா, எட்டயபுரத்துல இவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்ட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியா இருந்த ஒன்று. அந்த அஸ்திவார விழாவையே ராஜாஜி தான் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கார், அஸ்திவார விழாக்கு. அப்பத்திய அவர் வந்து மேற்கு வங்காள கவர்னர், கவிக்குயில் அவங்க வந்து லக்னோவோட கவர்னரா இருந்திருக்கிறாங்க. இந்த ரெண்டு இவங்கள பேரை வச்சுதான் திறப்பு விழா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிக்கல் இதுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ அவர் சொல்றாராம், நான் வரேன், இந்த டேட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு. மேற்கு வங்காளத்துல இருக்கிற ராஜாஜி உடனடியா வந்து அந்த பாரதிக்கு எட்டயபுரத்துல ஒரு நினைவு மண்டபம் கட்டணும், அதுக்கான முயற்சிகளுக்கு அவர் பாராட்டி அங்க வந்து நின்று அந்த விழாவை சிறப்பிச்சு கொடுத்திருக்கிறார். இது வந்து ஒரு பெரிய விஷயமா பண்ணிருக்கிறாங்க. வெறும் அடிக்கல் நாட்டு விழாக்கு மட்டும்தான் நான் சொல்றது, மண்டபம்லாம் அப்ப கட்டல, வெறும் அடிக்கல் நாட்டு விழாக்கு. இதுக்கே மக்கள் அவ்வளோ கொண்டாடினாங்களாம். இலக்கிய மன்றங்கள்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பாரதி வாசக சாலை அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இலக்கிய மன்றத்துல இருக்கிறவங்க எல்லாம் கலெக்ட் த மணி ஃப்ரம் த பீப்புள், நிறைய பணம் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுல நடுவிற்பட்டி வாசக சாலை அப்படின்ற ஒரு கேங்குன்னு கூடாது, இலக்கிய மன்றம். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, KP சுந்தராம்பாள் அவங்கள வந்து இசை கச்சேரி வச்சு அந்த பணத்தெல்லாம் கூட கலெக்ட் பண்ணி என்ன பண்ணிருக்கிறாங்களாம், இந்த காந்தி எட்டயபுரத்துல கட்ட போற அந்த இதுக்காக காசு கொடுத்துருக்குறாங்களாம்.
சோ எப்படி எப்படியும் மக்கள் வந்து மகா கவிக்காக ஒரு நினைவு மண்டபம் கட்டணும். அதுக்காக ஒவ்வொருத்தருமே ஸ்டெப் எடுத்து பண உதவி கொடுத்து ஒரு அடிக்கல் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ அப்போ கல்கிக்கு வந்து கான்பிடென்டா என்ன வந்துடுச்சு, ஓகே இது கண்டிப்பா நினைவு மண்டபமா வந்துடும் இன் ஃபியூச்சர்ல. இன்னைக்கு நம்ம அடிமை இந்தியாவுல இது அடிக்கல் நாட்டினாலும் ஆஃப்டர் இது முழுமை ஆகும்போது கண்டிப்பா இண்டிபெண்டன்ஸ் வந்துடும் நமக்கு அப்படின்னு நினைச்சது. அதே மாதிரி இந்த மண்டபம் கட்டி முடிக்கும் போது ஆஃப்டர் நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மண்டபம் முழுமையாச்சு. அதுக்கப்புறம் ஏன் இந்த ஒவ்வொருத்தரோட முயற்சிகளை பத்தி பேசணும் இல்லையா, இதுக்கு உதவின பத்திரிகை ஆசிரியர்கள், அந்த ஒரு பத்திரிகையில இருக்க மிகப்பெரிய பெரிய பெரிய ஆட்கள், இவங்க அத்தனை பேருக்குமே கல்கி என்ன பண்ணிருக்கிறாரு, தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவருடைய பத்திரிகை வாயிலாக கொடுத்திருக்கிறார். அப்போ காந்தியும் வாவேசு ஐயரும் என்ன பண்றாங்களா, செப்டம்பர் 11 அன்னைக்கு வா நம்ம போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு. செப்டம்பர் 11 காந்தியோட இறந்த தினம். அப்போ காந்தி என்ன காந்தினே வருது, மகாகவி. மகாகவி என்ன பண்ற, ஓகே எதுக்கு நம்ம போனோம், தமிழ்நாட்டுக்கு எதுக்கு போனோம் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்றாரு, குருடர்களாய் செவிடர்களாய் விட்டு விட்டு வந்த அந்த மக்கள் இப்ப எப்படி மாறி இருக்க போறாங்க அப்படின்ட்டு. இல்லப்பா நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கிற, நம்ம அப்படி நீ விட்டுட்டு வந்துட்ட இல்லையா, இன்னைக்கு தமிழும் அந்த தமிழ் மக்களும் செழுத்தோங்கி இருக்கிறார்கள், வா அந்த காட்சியை போய் நம்ம பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வாவேசு ஐயர் மகாகவிய கூட்டிக்கிட்டு எங்க வராங்களாம், தமிழ்நாட்டுக்கு வராங்களாம். இது இது வந்து இமேஜினேஷன். அவங்க வந்து எதுல வருவாங்க, பூத உடல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கோஸ்ட், அந்த மாதிரி இமேஜினேஷன்ல. அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தா அங்கங்க பாரதியாரோட பாடல்கள், பாரதிக்காக கொண்டாடிட்டு இருக்கிறாங்களாம். இதெல்லாம் பார்த்துட்டு அவர் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாராம், எப்படிப்பா இதெல்லாம் அப்படின்ட்டு. பாரு நீ விட்டுட்டு வந்து எத்தனையோ வருஷம் கழிச்சு நம்ம திரும்பி இங்க வந்து பாக்குறோம், இந்த தமிழ்நாட்டுல உன்னுடைய பாடல்கள் தான் தெருக்கு தெரு கேட்டுட்டு வரோம், எப்படி இருக்கு பாரு அப்படின்ட்டு. அப்படியே தாண்டிட்டு எங்க வராங்க, பாண்டிச்சேரிக்கு வராங்க. பாண்டிச்சேரிக்கு வரும்போது நமக்கு எல்லாருக்கும் புரியும், அவர் எட்டயபுரத்துல பிறந்தாரு, ஆனா பாண்டிச்சேரியில தான் நிறைய கவிதைகள் எழுதின இடம். அப்போ பாண்டிச்சேரிக்கு வந்து பார்த்தா அங்க ஓதியன் சாலை அப்படின்ற ஒரு மைதானத்துல 10,000 பேரு கூடி உட்கார்ந்துட்டு இருக்காங்களாம். துரைசாமி ஐயர் அப்படின்ற ஒருத்தர் வந்து பேசுறார், ஓப்பனிங் பண்ணி பாரதியை பத்தி பேசுறதுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த துரைசாமி ஐயன்றவர் வந்து ஆசிரமவாசி, அரவிந்த ஆசிரமவாசி. அவர் அந்த இடத்த விட்டு வெளில வரவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஆள் எனக்காக, என் விழாவிற்காக, என்னை கொண்டாடுவதற்காக எங்க வந்திருக்கிறாரு, அந்த ஆசிரமத்தை விட்டு வெளில வந்திருக்கிறாரு. ஒரு பெரிய பணக்காரர், லாயர், இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆசிரமவாசியா ஆகி அப்படியே இருந்துட்டாரு. கவியோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ இந்த இடத்துல மகா கவிக்கு ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறார். அப்ப ஐயர் சொல்றாரு, பாரு உன்னுடைய கனவுகள் ஒண்ணு ஒன்னா என்ன ஆயிட்டு இருக்கு, ஒரு நிறைவேறிட்டு இருக்கு பாரு, ஃபில்ஃபில் ஆயிட்டு இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அப்போ அந்த 10,000 கூட்டத்துல 2,000 பேராவது பெண்கள் இருப்பாங்களாம். அப்போ அவ்வளோ பேருமே அந்த பிரசங்கத்தை கேட்கணுன்றதுக்காகவே ஈவினிங் 6 மணில இருந்து நைட் 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த பிரசங்கத்தை முடிச்சுட்டு தான் போறாங்களாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்ட்டு. இது வந்து அவர் ஒரு கற்பனையா தான் எழுதியிருக்கிறார். நம்ம பாரதிய கொண்டாடுறோம், பாரதி விழா எடுக்கிறோம், பாரதியோட பாடல்கள் பாடுறோம், அவரை பின்பற்றோன்றனா கூட இத எங்க இருந்தோ இத்தனை கூட்டத்தையும் பார்க்கும்போது கல்கிக்கு தோணுச்சான், இந்த இடத்துல பாரதி இருந்தா என்னெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு. சோ இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும் இல்ல, கல்கி நிறைய நிகழ்ச்சிக்கெல்லாம் போய் அட்டன் பண்ணி அங்க இருக்கிற அங்க இருக்கிற மக்களை பத்தி, அந்த மக்களோட எண்ணங்களை பத்தி எல்லாம் எழுதி
அந்த கல்கியில போட்டதுனாலதான் நிறைய பேர் அவருக்கு நிதி உதவி கொடுத்தாங்க. அந்த நிதி உதவிகள் மூலமாக அந்த அஸ்திவார கட்டிடம் வந்துச்சு. இதுல மிகப்பெரிய ஒரு விஷயம், என்னை கவர்ந்த ஒரு விஷயம், பாரதியார் எழுதின பாட்டுல அவரு நிறைய கனவு கண்டார். தனக்கான ஒரே ஒரு கனவு காணி நிலம் வேண்டும் பராசக்தின்னு கேட்டிருப்பார். அப்போ அதுவும் அந்த கனவும் பூர்த்தி ஆயிடுச்சு. எட்டயபுரத்துல அவருக்கான மணிமண்டபம் கட்டிட்டாங்க, அஸ்திவாரம் போட்டாங்க அப்படின்னா அது அவருக்கான இடம் தானே. அப்போ அதுக்கு அந்த அடுத்த லைன்ல எனக்கு ஒரு மாளிகை வேணும், அப்போ அவருக்கான ஒரு மாளிகையும் வந்துடுச்சு. சோ அவருடைய கனவுகள் அத்தனையுமே ஒன் பை ஒன்னா என்ன ஆயிட்டு இருக்கு, ஃபில்ஃபில் ஆயிட்டு இருக்கு. அப்படி ஒரு தீர்க்கமான ஒரு ஆளு, அப்படி ஒரு சிந்தனை உள்ள ஒரு ஆளோட ஒரு ஒரு ஆத்ம சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ஆளால தான் இந்த மாதிரி வார்த்தைகளை எழுத முடியும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் தான் ஃபில்ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பேசிட்டு வராரு. அவர் எழுதின பாடல்கள், நிறைய பாடல்களை பத்தி கம்பேர் பண்ணிட்டு வர்றாரு. இது மகாகவிக்கும் மகாத்மாக்கும் கம்பாரிசன்லாம் அவர் பண்ணல இந்த புக்ல. இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னா, மகாத்மா அப்படின்னா அகிம்சை வழியில அறப்போராட்டத்துல போன ஒரு ஆளு. மகாகவி அப்படின்னா தன்னுடைய தமிழ் மூலம் உணர்ச்சி மிக்க வீரமிக்க வார்த்தைகளால செயல்பட்டார். ரெண்டு பேரோட எண்ணங்களும் ஒண்ணு, இலக்குகளும் ஒண்ணு, செயல்பட்ட விதம் மட்டும்தான் வேற அப்படின்னு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் கூடயும் அவர் இருந்ததுனால இந்த ரெண்டு பேருக்கிட்டையும் வேறுபட்ட ஆளுமை தன்மையும் பார்த்து அதுக்கான தனித்தனியா கொடுத்திருக்க விதம் ரொம்ப அழகா இருந்தது. ஸோ என்னை கவர்ந்ததுனால இந்த புக்கை நான் உங்களுக்கு சூஸ் பண்ணி இதை ஒரு கதையா கொடுத்திருக்கேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா பேசுனீங்க. ஆன்லைன்ல யாராச்சும் கமெண்ட் ஷேர் பண்றீங்களா? கீதா மேம், குட் ஈவினிங். கிங்ஸ்டன் பேசுறேன். ஆடியபிளா இருக்கலாம் பேசுறது? கேக்குது சார். ஓகே கீதா மேம், ரொம்ப நல்லா பேசுனீங்க. ஸோ ரொம்ப கரெக்டா டைமுக்கு டேன் ஆரம்பிச்சு, ஸோ நீங்க ஆரம்பிக்கும் போதே நல்ல ஒரு போல்டா ஆரம்பிச்சிங்க. எல்லாரோட அட்டென்ஷன் டக்குன்னு அது சுண்டி இழுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நியர்லி 25 மினிட்ஸ் இந்த புக்கை பேசியிருக்கீங்க. ஸோ ரொம்ப அற்புதமான தலைப்பு, மகாத்மாவும் மகாகவியும்ங்கிறது அதை கேட்கும்போது ரொம்ப அட்ராக்டிவா, அதையும் எழுதுனது ரொம்ப பெரிய ஒரு லெஜண்ட் அவரு. ஸோ கல்கிங்கிறப்ப நம்ம கேட்கவே வேண்டாம். ஸோ அந்த மாதிரி புக்கை சூஸ் பண்ணதே ஒரு பெரிய ஒரு விஷயம். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அது நிச்சயமா அதெல்லாம் இது பண்ண முடியாது. அதை எடுத்து அதில் இருக்க விஷயங்களை நீங்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புக்கோட எல்லா பகுதியும் உங்களால கவர் பண்ண முடிஞ்சது எனக்கு தெரியல. பட் நீங்க கவர் பண்ண வரைக்குமே நல்லா இன்ட்ரெஸ்டா இருந்தது. நீங்களும் எங்கேயுமே ஒரு சின்ன கேப் கூட விடாம கண்டினியூஸா ரொம்ப நல்ல ஒரு எங்கே ஒரு தடங்களோ ஏற்ற இறக்கமோ அந்த மாதிரி எதுவும் இந்த தடுமாற்றம் எதுவும் இல்லாம ரொம்ப அற்புதமா இது பண்ணீங்க. ஸோ எடுத்தோடனே ஒரு சின்ன தடுமாற்றம், தலையகமா அது மாதிரி ஒன்று இருந்தது தவிர அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா உங்களோட இது ரொம்ப ஒரு ஃப்ளோல ரொம்ப சூப்பரா பண்ணி. தேங்க்யூ சார். அந்த பாதி அந்த ஒரு ஒரு கற்பனையா ஒரு கல்கி உன்னை தலைமையில வச்சு அந்த கொண்டாடக்கூடிய தமிழ்நாட்டை பார்னு அந்த காட்டுற மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப வித்தியாசமா நல்ல கல்கி அதை யோசிச்சிருந்த மாதிரி இருந்தது. நம்ம பாரதிய இன்னும் அதிகமா கொண்டாடுற மாதிரி ஏறக்குறைய 100 வருடங்களா நின்று போன ஒரு விஷயம் கடையத்துல நம்ம செல்லம்மா பாரதியோடைய அவங்க திருமண விழா பெரிய ஒரு 3+ அதுக்கான சிலையெல்லாம் வச்சது எல்லாமே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நானு. ஸோ சேவாலயா வரலாற்றுலயே முக்கியமான ஒரு விஷயம், செல்லம்மா பாரதிக்கு ஒரு சிலை வைத்தது அப்படிங்கிறது யாரும் எந்த காலத்துலயும் அழிக்க முடியாத ஒரு விஷயம். அதை நம்ம இங்கேருந்து சும்மாவும் கொண்டு போல. ஏற்கனவே 3500 கிலோமீட்டருக்கு மேல தமிழ்நாட்டுல ஒரு 45-46 நாள் ஒரு பெரிய ஊர்வலமா எடுத்துட்டு போய் அதை நம்ம கொண்டை நம்ம அங்க அவங்கள போய் வச்சுட்டு நிப்பாட்டிட்டு வந்தோம். அது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த புக்கு வரும்போது அதோடைய நினைவுகள் ரொம்ப பசுமையா மனசுல வருது. தேங்க்யூ தேங்க்யூ, பை. ரொம்ப நன்றி சார். நானும் இதில் இந்த பாயிண்ட்ல நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன். எனக்கு தெரியாது இந்த கடையத்துல எல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சேவாலயா பண்ணியிருக்கிறாங்கன்னு. ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹியர் திஸ் ஒன். ஷியோர். தேங்க்யூ சார். அகைன் வெல்கம் மேம். தேங்க்யூ. ஓகே.
ஸோ எல்லாருடைய புக் ரிவ்யூலயும் புக்கை பத்தின கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ மேம் பண்ணும்போது ஆத்தருடைய சின்ன ஒரு ஃபீட்பேக்கோட சொன்னாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்து. எல்லாரும் புக்கை பத்தி மட்டும் ஒரு ரிவ்யூ கொடுக்காம ஆத்தருடைய இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புக்குள்ள போனது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இயர் வைஸ் சொன்னாங்க, அதுவுமே நல்லா இருந்தது. காந்தி எதுக்காக 2 கோவிலுக்கு மட்டும் வந்தாங்க, மதுரைக்கும் பழனிக்கும், ஸோ யாருக்காக என்ன பண்ணாங்க, ஸோ இது எல்லாமே இயர் வைஸ் சொன்னது ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. எந்த இடத்துலயுமே வந்து ஒரு இடத்துல கூட கவனம் சிதறாம ரொம்பவே போல்டான இதுவா இருந்துச்சு சார். ஸோ ஓவராலாவே புக் ரிவ்யூ ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ மேம். கீதா மிஸ் பேசிக்கலி அந்த இங்கிலீஷ் டீச்சர், அவங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் இங்கிலீஷ் டீச்சராக இருந்தாலும் தமிழில் வந்து சரளமாக வந்து நிறைய டேர்ம்ஸ் அவங்க யூஸ் பண்ணதை நான் பார்த்தேன். உண்மையிலேயே வந்து ஸ்டார்டிங்ல இருந்து 25 மினிட்ஸ்க்கு மேலே பேசினாங்க. இடையில எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் கடன்னு நிறைய இயர்ஸ்லாம் சொன்னாங்க. ரைட்டர்ஸோட நேம் சொன்னாங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மெமரியில உள் வாங்கிட்டு ரொம்ப அழகா பேசினாங்க. சூப்பரா பண்ணாங்க. இன்னைக்கு மார்னிங் வந்து அவங்க எனக்கு பயமா இருக்கு, நான் எப்படி பண்ணுவேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசிட்டே இருந்தாங்க. பட் ஆனால் இவ்வளோ அழகா பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல. ரியலி யூ ஹவ் டன் வெல் கீதா மிஸ். கீப் இட் அப். தேங்க்யூ சார். வேற யாராவது ஸ்கூல்ஸ்ல இருந்து யாராச்சும் கமெண்ட் ஷேர் பண்றீங்க? இன்னைக்கு செஷன் வந்து நீங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. இயர்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஞாபகமா வச்சுட்டு கரெக்டா அந்த டைம்ல சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த இயர்ஸ்ல நீங்க எனக்குமே வந்து இயர்ஸ்லாம் வந்து படிச்சேன்னா கொஞ்ச நேரத்துல மறந்துடும். நீங்க அந்த இயர்ஸ்லாம் வந்து கரெக்டா வந்து ஞாபகம் வச்சு சொன்னீங்க. அதே மாதிரி 1 by 1 லைன் பை லைன் வந்து ஒரு ஒரு ஃப்ளோவா எங்கேயுமே இடைநிற்றல் இல்லாம, நான்லாம் கூட ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கையில பேப்பர் இல்லாம சொல்ல வராது. அந்த ஒரு கான்சியஸோட எல்லாம் சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் வந்து கரெக்டா சொன்னீங்க. நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. அப்புறம் கடைசியா ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த 2 பேரும் சேர்ந்து பூத உடலா வந்து பார்ப்பாங்க, இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு. அது கொஞ்சம் கிரியேட்டிவா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது கேட்கறதுக்கு. அது மாதிரி இப்போ நம்ம ஸ்கூல் கூட இருக்கு. இப்போ 3 தலைவர்களை வச்சு நம்ம ஸ்கூல் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ அவங்களும் வந்து பார்ப்பாங்கல்ல, அவங்க நாம இருந்த காலகட்டத்துல அவங்களுடைய புகழ் வந்து நிறைய எல்லாருக்கும் வந்து பரவி தெரிஞ்சிருக்கும் அவங்கள பத்தி. இவ்வளோ வருஷம் கழிச்சுமே வந்து நம்மள மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டு அவங்க பூரிப்படைவாங்கல்ல, அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. இது எல்லாமே கல்கி கல்கி எல்லா புகழும் கல்கிக்கு. கண்டிப்பா நானும் அந்த புக் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். கடைசியில கண்டிப்பா படிப்பேன் நான். தேங்க்யூ மிஸ். வேற யாராவது வரீங்களா? நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் புக் ரிவ்யூ பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ரிவ்யூ பண்ண மாதிரி இல்ல, சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப சொல்ல வந்தது கிளியர் அண்ட் கிறிஸ்டலா சொன்னீங்க. ரொம்ப கிளியரா போட்டுச்சு. 2 பேரை பத்தியும் என்ன தெளிவா பேசிருக்கோம் ரொம்ப கிளியரா சொன்னீங்க. அது இல்லாம வாய்ஸ் ரொம்ப போல்டா இருந்தது. லாஸ்ட்ல தான் உட்கார்ந்துருந்தோம், ஆனா ரொம்ப கிளியரா கேட்டுச்சு. சொல்லிட்டு ரொம்ப நன்றி. ஓகே ஓகே புரிஞ்சு. நல்லா ஃப்ளோவா பேசுனீங்க மேம். இடையில பிரேக் ஆகாம ரொம்ப சூப்பரா பேசியிருந்தீங்க மேம். முடிச்சுக்கலாம் மேம். ரொம்ப தம்பி தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல்.